ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சோள தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சோள தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஒரு ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்க அந்த ஹெல்தியான ரெசிபியை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த சோள தோசை செய்கிறதுக்காக சிகப்பு சோளம் தான் எடுத்திருக்கோம். நம்ம விருப்பப்பட்டால் வெள்ளை சோளம் கூட எடுத்துக்கலாம், இது நம்மளோட விருப்பம்தான். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 உலக்களவு சிகப்பு சோளம் சேர்த்துருக்கோம். கூடவே 2 உலக்களவு இட்லி அரிசி எடுத்திருக்கோம். அதாவது 2 உலக்களவு சிகப்பு சோளத்துக்கு 2 உலக்களவு இட்லி அரிசி எடுத்திருக்கோம். மொத்தமாக 4 உலக்களவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1 உலக்களவு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சோளம், உளுந்து, அரிசி இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம கிரைண்டரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்தை சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. உளுந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் சோளம், அரிசி ரெண்டுமே ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் இதே போல் அரைச்சிருங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்த்துருந்த பாத்திரத்துலேயே இந்த சோளம், அரிசி அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு இதை வந்து 8 மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க. நல்லா புளிச்சு வரட்டும். எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வருதோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு. அதுலேருந்து ஒரு கப்பில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தோசை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளோட தோசை வந்து ரொம்ப நல்லா வரும். தோசை செய்கிறதுக்கு ஒரு தவாவை சூடுபடுத்திக்கலாம். தவா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை எடுத்து இது போல் தோசை சுற்றிக்கலாம். தோசையோட ஓரங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தோசை எல்லாமே கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இதை நம்ம திருப்பி போட வேண்டாம், அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட தோசை வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இது கூட தக்காளி சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் வச்சு சர்வ் பண்ணுங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.